பாணி என்பதற்கு தண்ணீர் என்பது பொருள். பூரியை தண்ணீரில் கலந்து கொடுப்பதனாலேயே இதனை பானிபூரி என அழைத்து வருகின்றனர். 4-5 பூரி உருண்டைகளை எடுத்து நடுவில் துளையிட்டு அதில் காரம் கலக்கப்பட்ட நீரை ஊற்றி பொடிப்பொடியாக நெருக்கப்பட்ட வெங்காயத்தை நிரப்பி வாயில் போட்டால் அதுவே பிரமாதமான சுவை. கேழ்வரகு கூழ், கம்மங்கூழ், களி போன்ற பாரம்பரிய உணவுகளையே மறந்து போனவர்கள் துரித உணவுகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாகவே துரித உணவகங்கள், தள்ளுவண்டி கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. ஆனால் அதுவே நஞ்சாகி மனிதர்களின் உயிரையே பதம் பார்க்க தொடங்கியிருக்கிறது என்பதுதான் கசப்பான உண்மை. புரோட்டா சாப்பிட்டவர் பலி, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டவர் பலி, ஷவர்மா சாப்பிட்டவர் பலி என இதுபோன்ற செய்திகள் உணவு பிரியர்களை பெருமளவில் அச்சத்தில் உறைய வைத்துள்ளது. இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சாலையோர கடைகள் மற்றும் உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இதில் பெண்கள், குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் பானிபூரியில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனங்கள் கலக்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து சென்னையிலும் மெரினா கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களில் பானிபூரி கடைகளில் தீவிர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுவாக பானிபூரி கடைகளில் பூரியை பெருவிரலால் உடைத்து அதனை காரம் கலக்கப்பட்ட நீரில் கையை விட்டு பூரியை நனைத்து வாடிக்கையாளரிடம் வழங்குவது வழக்கம். இவ்வாறு சுகாதாரமற்ற முறையில் பானிபூரி வழங்கப்படுவதால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதாக கூறுகிறார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார். தரமற்ற கடைகள் நிறைய இருக்குது, தரமான கடைகள் நிறைய சென்னை முழுக்க இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி தரமற்ற கடைகள், திடீர்னு முளைக்கிற கடைகளை வந்து நீங்கள் நம்பி போகாதீங்க. பெரிய பெரிய கடைகளில் வந்து பானிபூரி எல்லா கடையிலையுமே வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி கடைகளில் போயிட்டு நம்ம வந்து தாராளமாக நீங்கள் போய் சாப்பிடுங்க. அதெல்லாம் எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவங்க வந்து எஃப்எஸ்எஸ்ஐயால் நாங்கள் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்போம், அவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி செயற்கை நெறிமூட்டிகள் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பாதிப்பு வருன்றது முதற்கொண்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் சின்ன கடைகளுக்கு திடீர்னு முளைக்கிறவங்களுக்கு, இப்போ நமக்கு நார்த் இந்தியன் பசங்க தான் நிறைய வந்து நமக்கு வந்து கடைகள் போட்டிருக்கனால அவங்களுக்கு தமிழும் தெரியாது, ஹிந்தி தான் தெரியும், அவங்ககிட்ட புரியவும் வைக்க முடியாது. கொத்தமல்லி, புதினா போன்றவற்றால் தயாரிக்கப்படும் தண்ணீர் பச்சை நிறத்தில் இருக்கும். ஆனால் அடற்பச்சை நிறம் வர வேண்டும் என்பதற்காக வியாபாரிகள் பலர் ஆப்பிள் கிரீன் எனப்படும் நிறமையை சேர்க்கின்றனர். இந்த நிறமையை சேர்ப்பதினால் புற்றுநோய் வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மெயினாக வந்து கொத்தமல்லி, புதினா, மிளகாய் அரைப்பாங்க. அதனால் வரக்கூடிய என்ன தான் நம்ம அது பண்ணினாலும் அந்த கலர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஒரு பானைக்கு வந்து அவங்க நிறைய அரைச்சா தான் அந்த கலர் வரும். ஸோ ஆனால் இந்த நிறமூட்டிகள் பார்த்திங்கன்னா, இந்த டை அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா வித்தின் ஒரு 4-5 ட்ராப்புக்கே ஒரு பெரிய ஒரு பானை நிறையா தண்ணியை கூட அவங்க க்ரீனாக மாற்ற முடியும். ஸோ சுவையூட்டிகள் வந்து அதில் வந்து நிறையா ஆட் பண்ணுறதுனால இதில் எதில் வந்து கேன்சர் வருதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம மசாலா ஐட்டம் பூரா நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம எடுத்து பார்த்தோம். அதில் வந்து நம்ம கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னு நமக்கு தெரிய வருது. இருந்தாலும் அவங்க கர்நாடகாவில் வந்திருக்கிறனால நம்ம இங்கே இந்த பானிபூரியில் பண்ணுற இந்த மசாலா ஆட் பண்ணுறதுனால அதில் கண்டிப்பாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம். இந்த ரெண்டில் தான் நாங்கள் ரொம்ப சந்தேகப்படுறோம். இது குறித்து பானிபூரி வியாபாரியிடம் கேட்டால், எங்களை பொறுத்தவரை பாதுகாப்பாக சுகாதாரத்துடனேயே தயார் செய்யப்படுவதாக கூறுகின்றனர். அதே நேரம் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் பானிபூரி கடை வியாபாரிகள் பானையில் சிறுநீர் கழிப்பது, கண்ட இடங்களில் கையை வைத்துவிட்டு பூரியை விரலால் உடைத்து கொடுப்பது, பாத்திரம் கழுவிய நீரையே வாடிக்கையாளருக்கு கொடுப்பது என இதுபோன்ற மோசமான சம்பவங்கள் குறித்த காட்சிகளும் இணையத்தில் வைரலாகின. நாள்தோறும் புது வகையில் துரித உணவுகள் மக்களிடையே அறிமுகமாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. அதே நேரம் மக்களாகிய நாம் எந்த உணவு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுகிறது என்பதை ஆய்வு செய்து அதனை புசிப்பதே ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் என நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஜோசப் மற்றும் அருணாச்சலத்துடன் செய்தியாளர் ராஜேஷ்.